இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, மே மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அவர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, 20வது நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மாபெரும் புனிதராகத்தான் திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களை நம்ம பார்க்கிறோம். திருத்தந்தையாக இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்றது 1963. திருத்தந்தை 23ஆம் அருளப்பருடைய இறப்பிற்கு பிறகு இவர் திருச்சபையினுடைய திருத்தந்தையாக உயர்த்தப்படுகிறார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு மறுபடியும் அழைப்பு விடுத்து 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை நிறைவு செய்த ஒரு புனிதராகவும் இந்த புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களை நம்ம பார்க்கிறோம். திருச்சபையுடைய வரலாற்றில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்த அந்த மாற்றத்தையும் மறுமலர்ச்சியும் யாராலும் மறுக்க முடியாத அன்புமிக்கவர்களே. திருத்தந்தையர்களுடைய வரலாற்றில் 150 ஆண்டுகளுக்கு பிறகு முதலாக ரோம் நகரத்தை விட்டு இத்தாலியை விட்டு புனித பூமிக்கு சென்ற ஒரு திருத்தந்தையாகவும், கிபி 1964 இந்தியாவுக்கு வந்த முதல் திருத்தந்தையாகவும், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்ற முதல் திருத்தந்தையாகவும், அமெரிக்க நாட்டுக்கு சென்ற முதல் திருத்தந்தையாகவும் தான் இந்த புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் அறியப்படுகிறார். 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திருச்சபையில நம்முடைய வழிபாட்டு முறையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த, ஒவ்வொரு கலாச்சாரத்திற்கும் ஏற்றவாறு வழிபாடு செய்வதற்காக வழிவகை செய்த ஒரு திருத்தந்தையாகவும் இவர் அறியப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களுடைய பரிந்துரையால் நாமும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் இறைவன் நமக்கு அதிகாரத்தையும் அதே நேரத்தில் ஆட்சி பொறுப்பையும் கொடுக்கிற நேரத்துல இறைவனுடைய சித்தப்படி இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டிய நல்ல ஒரு உளப்பாங்கை இறைவன் நமக்கு தர வேண்டுமாய் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் மற்றும் எருசலேமுக்கு அருகில் இருக்க பெத்தானியா பகுதியை சந்தித்த ஒரு நிகழ்வை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அப்படி அவர் பெத்தானியா செல்லுகிற வழியில ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரம் பூத்து குலுங்குகிறது. ஆனால் அதுல எந்த காய்கனியும் இல்லை, அதுல எந்த பழங்களும் இல்லை. அந்த அத்தி மரத்திற்கு எதிராக கடும் சொற்களை அவர் பயன்படுத்தியதாக பார்க்கிறோம். மாலையில திரும்பி வருகிற நேரத்துல கனிகூடாத அந்த அத்தி மரம் கருகி போய்விட்டதாகத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்துல நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு எருசலேம் ஆலயத்திற்கு சென்று அங்கு மக்கள் இறைவேண்டல் செய்கிற கடவுளுடைய இல்லத்துல வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை சாட்டையால் அடித்து விரட்டியதாகவும் ஒரு செய்தியை பார்க்கிறோம். இவை இரண்டையும் நம்ம பார்க்கிற நேரத்துல எதற்காக இயேசு இப்படி கடும் கோபத்தோடு நடந்து கொள்கிறார்? ஒரு அத்தி மரத்தை பார்த்து இப்படி ஒரு கடும் சொல்லலாமா? சாபம் விடுகிற மாதிரி அல்லவா அவர் செய்திருக்கிறார். அடுத்தது ஆலயத்துல வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களை சாட்டையால் அடித்து விரட்டலாமா அப்படின்று நமக்கே கூட சில நேரங்களில் இயேசுடைய இந்த ஒரு செயல் வித்தியாசமாகவும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாக கூட இருக்கலாம். அன்புமிக்கவர்களே, இதுல ஆழமான விசுவாச 2 பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கனிதராத அந்த அத்திமரம் பார்ப்பதற்கு அழகாகவும் செழுமையாகவும் வளமையாக இருந்தாலும் அது தன்னுடைய கடமையை நிறைவேற்றவில்லை, கனிதரவில்லை. நம்முடைய விசுவாசம் கூட பார்ப்பதற்கு நல்ல கிறிஸ்தவர்களைப் போல இருந்தாலும் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு என்பது அன்பால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும், மன்னிப்பால் அழகு செய்யப்பட்டிருக்க வேண்டும், பிறரன்பு பணிகளால் அது ஒவ்வொரு நாளும் வளர்க்கப்பட வேண்டும். இந்த அடிப்படையான மானுட மதிப்பீடுகள் இல்லாத நம்முடைய விசுவாசம் வீண் என்பதைத்தான் அந்த அத்தி மரத்தினுடைய உதாரணம் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறது. 2வது, ஆலயத்தில் இருக்கிற வியாபாரிகளை விரட்டி அடித்த அந்த ஒரு செயலானது நம்முடைய இதயங்கள் இறைவன் வாழுகிற இறைவன் உரைகிற ஆலயங்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உள்ளத்துல உலகத்தின் மதிப்பீடுகளாக இருக்கிற பணம், பொருள், செல்வம், பதவிகள், அதிகாரம் இவற்றால் நிரப்பி வைத்திருக்காமல் இறைவன் நிறைந்த ஆலயங்களாக நம்முடைய இதயங்கள் இருக்க வேண்டும் என்பதையே இந்த 2வது செயல் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சமீபத்துல வேலை நகரில் இருக்கிற அன்னை வேளாங்கண்ணியினுடைய திருத்தலத்துல திருப்பலி நேரத்துல விசுவாசிகளுடைய மன்றாட்டு வாசிக்கப்படுகிற பொழுது ஒரு சிறுவன் தவறுதலாக திருத்தந்தை லியோ என்று சொல்வதற்கு பதிலாக திருத்தந்தை 16ஆம் விஜய் என்று தவறுதலாக வாசித்து விட்டார். இதை கேட்ட மக்களுக்கு பெரிய அதிர்ச்சி. என்ன இது, ஒரு பேராலயத்துல திருத்தலத்துல இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் குழந்தையை கடிந்து கொண்டார்கள், ஒரு சில பேர் அங்க இருக்கிற நிர்வாகத்தை கடிந்து கொண்டார்கள். எப்படி ஒரு பிராக்டிஸ் கொடுக்காம உலகமே பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ஒரு திருப்பலியில அந்த சிறுவன் இப்படி வாசிக்கலாம் அப்படி என்று பல்வேறு விமர்சனங்களுக்கு இந்த ஒரு செயல் உட்படுத்தப்பட்டது.
அன்பு உறவுகளே, நிர்வாகம் கவனமாக இருந்திருக்க வேண்டும். நல்ல ஒரு பயிற்சியை கொடுத்து குழந்தைகளை நம்ம வாசிப்பதற்கு உற்சாகப்படுத்த வேண்டும். இதை அனைத்தையுமே தாண்டி பெற்றோர்களாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு எச்சரிக்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் என்ன இருக்கிறது, யார் இருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக காட்டி இருக்கிற ஒரு செயலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். அன்பு உறவுகளே, இன்றைய மன்னாவை பார்த்து கொண்டிருக்கிற இன்றைய மன்னாவினுடைய உறவுகளே, நம்முடைய இதயங்களும் நம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களும் இறைவன் வாழுகிற ஆலயங்கள். அந்த ஆலயத்துல இறைவன் மட்டுமே பிரசன்னமாக இருக்க வேண்டும். அந்த குழந்தையினுடைய மனசுல ஒரு நடிகர் மற்றும் அரசியல்வாதியினுடைய எண்ணங்கள் இருந்த ஒரு காரணத்தினால்தான் இயல்பாகவே அந்த குழந்தையுடைய வாயில அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய இதயங்களில இறைவனே அரசராக இருக்க வேண்டும், இறைவனே ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு நம்முடைய இதயங்களை இறை பிரசன்னத்தால் நிரப்ப நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். கடைசியில நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்பதையும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், மலைகளை கூட நம்மால் பெயர்ந்து போக செய்ய முடியும் என்கிற அதே வசனத்தோடு நம்முடைய வழிபாடு, நம்முடைய இறை வேண்டல்கள் மன்னிப்பின் ஒரு வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, நம்முடைய வழிபாடு, நம்முடைய இறை வேண்டல்கள் மன்னிப்பை அடிப்படையாக கொண்டதாக இருக்க வேண்டும். இறைவனுடைய மன்னிப்பை பெற்றவர்களாய் நம்முடைய சகோதர சகோதரிகளை மன்னித்து வாழுகிற பொழுது அது உண்மையான இறை வேண்டலாக இருக்கும் என்பதையும் இன்றைக்கு மூன்றாவது செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆகவே அன்பு உறவுகளே, கனி கொடுக்கிற நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் இறைவனையே நம்முடைய அரசராக, நம்முடைய இதய வேந்தனாக ஏற்றுக்கொள்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய், மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து நம்பிக்கையில் வளரக்கூடிய கிறிஸ்தவர்களாய் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.